தோழர்களே, கடந்த வாரம் தோழர் ஜீவாவை பற்றிய குளத்தூர் மணிக்கான விமர்சனங்களை ஒட்டி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதில் சில விஷயங்களை தொட்டு போயிருந்தேன். அதாவது சனாதனம் அப்படின்றது, பார்ப்பனியன்றது ஒட்டுமொத்தமாக சனாதன எதிர்ப்பு. ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் எதிர்க்கிற சனாதன எதிர்ப்பு மட்டுமே இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத அதில் கோடிட்டு காட்டியிருந்தேன். அதை முழுமையாக இந்த வாட்டி பேசலாம் அப்படின்றது தான் இந்த காணொளி. அதாவது இந்த காணொலியினுடைய முக்கிய நோக்கமே திராவிட ஆட்சிகளும் திராவிட கட்சிகளும் பொருளாதார மாற்றங்களை செஞ்சாங்களா இல்லை பண்பாட்டு மாற்றங்களை செஞ்சாங்களா. இவங்க சொல்கிற மாதிரி சனாதன எதிர்ப்பாளர்கள் சொல்லிக்கிறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அப்போ 100 ஆண்டுகளில் அதுவும் 70 கிட்டத்தட்ட 67க்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் இவங்க திராவிட கட்சிகளோட ஆட்சிகள் நடக்குது. இந்த 60 ஆண்டுகளில் என்ன சனாதனத்தை இவங்க ஒழிச்சாங்க, இல்லை இவங்க உண்மையிலே முதலாளிகளுக்காக பொருளாதார மாற்றங்களே உண்மையிலே அதில் கவனம் செலுத்தினாங்களா, அதை செஞ்சாங்களான்றதை பற்றிய இதுதான் இந்த காணொளி. அதுக்கு முன்னாடி போன தடவை போட்ட அந்த ஜீவாவுக்கு போட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 1-2 விஷயங்கள் கேள்விகள் இருந்தது. அடுத்தது குளத்தூர் மணியும் பெரியார் முழக்கத்தில் அவர் எழுதியிருக்கார். புதுசாக ஒன்றும் எழுதில்லை, ஏற்கனவே விஷயத்தையே திருப்பியும் சொல்கிறார். நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்திக்கு மாற்றாக தமிழை முன்னிறுத்தி ஜீவாவுடைய கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து இருந்ததா, இல்லை இந்திக்கு மாற்று ஆங்கிலம், இல்லை இந்தியை எதிர்க்க மாட்டோம் அப்படின்ற கருத்து இருந்ததான்றது தான் கேள்வி. நான் போன வாட்டியே கேட்டிருந்தேன், அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடும் சரி, ஜீவா தனியாக எழுதிய ஒரு பேட்டி இல்லை ஒரு கட்டுரையும் சரி, தாய்மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறை தான் இருக்கணும், ஒரு மொழி தான் இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மொழி கொள்கையை வலியுறுத்தி தான் அவர் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தி தான் அவர் பேசியிருந்தார், எழுதியிருந்தார். இதுதான் விஷயம். அப்போ இதில் எங்கே இந்திய ஆதரவு எங்கே இருக்குது, இந்திய எங்கே ஆதரித்தாங்க? அப்போ என்ன விஷயம்னா, நடந்த விஷயம் வேறு. அப்போ அவரே அதை எழுதியிருக்கார். ஜீவா சொல்கிறதா இவரே குளத்தூர் மணி எழுதியிருக்கார். என்ன விஷயம்னா, இவங்களுக்கு உண்மையான இந்திய எதிர்ப்பு கிடையாது பெரியாருக்கு. அவருக்கு அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லி அவர் ஜீவா அந்த விமர்சனத்தை வைக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு கட்டத்துக்கு மேலே முதல்ல ஆதரித்து பின்னாடி அந்த போராட்டத்தை ஆதரிக்க மாட்டுறாங்க. இதுதான் இது ஜீவானுடைய தனிப்பட்ட இது கிடையாது. ஏன் ஆதரிக்க மாட்டாங்கன்னா, இவங்க நோக்கம் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது, இதை பயன்படுத்தி அப்படின்னு வெளிப்படையாக பகிரங்கமாக சொல்லி தான் அதை ஆதரவு தெரிவிக்காமல் விடுறாங்க. ஆனால் அவர்கள் கொள்கை தமிழ் மொழியில் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான். இந்திக்கு மாற்று தமிழ் மொழி தானே தவிர இந்திக்கு மாற்று ஆங்கிலம் கிடையாது. ஆனால் இந்திக்கு மாற்று ஆங்கிலன்றது தான் திராவிட கட்சிகளுடைய இது இன்றைக்கு வரைக்கும். அதுதான் முக்கிய விஷயம். இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கி கூட திராவிட ஆட்சிகள் வந்த பிறகு தான் நாம் கல்வியில் ஆங்கிலம் கட்டாயம். நீ ஒரு மொழி பாடம் ஆங்கிலம் எல்லாரும் படித்தாகணும். டிகிரி செகண்ட் இயர் வரைக்கும் அது இருக்குது. ஆனால் முதல் லாங்குவேஜ் உன்னுடைய விருப்பம், எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே தமிழை கட்டாயமாக படிக்க வேண்டிய கட்டாயம் யாருக்கும் கிடையாது. தமிழை படிக்க வேண்டிய கட்டாயமாக யாருக்கும் கிடையாது. அதனால தான் தமிழர்களே தங்களுடைய பசங்களுக்கு தமிழ் தெரியாமல் வளர்த்த ஒரு 2-3 தலைமுறைகள் நீங்கள் வளர்ந்துருக்கு. அவங்களாம் பேச மட்டும் தான் தெரியும், சரியாக எழுத படிக்கவே தெரியாது. வெறும் ஆங்கில மீடியத்தில் படிச்சுட்டு அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக எழுத படிக்கவே தெரியாது. அப்படிப்பட்ட தலைமுறைகளை தான் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் முக்கியம். அப்போ இவங்களுடைய இது என்ன, நோக்கம் என்ன, இவங்களுடைய இது என்னன்றது தான் அப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது அவர் இன்னும் தொடர்ந்து போட்டிருக்காரு, இன்னும் விரிவாக வைக்கலாம். புதுசாக ஒன்றே அதில் சொல்லிடல, அதனால் அது விரிவாக பார்க்கலாம். பின்னாடி போட்ட பிறகு
அது மீண்டும் தேவைப்பட்டால் இன்னொரு காணொலியை வந்து பெரியார் முகத்தில் தொடர்ந்து போடுறேன்னு நினைக்கிறார். போட்டால் பின்னாடி பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம், சில இவங்க எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, டாங்கேவை கூட்டின்னு வந்து இங்கே இது போட்டார், மாநாடு போட்டார் அப்படின்னு சொல்லி, டாங்கே வந்து பிராமண ஆதரவு, அவரை வந்து தூக்கி போட்டாருங்க. அதாவது கொஞ்சம்னா அறிவோடு பேசணும். என்ன விஷயம்னா, டாங்கே வந்து ஒரு திரிபுவாதின்னு சொல்லி அவரை முழுக்க முழுக்க அம்பலத்தைப்படுத்துறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அப்புறம் நக்சலைட்டுக்கு தான், முக்கியமாக எம்எல் கட்சி தான் வந்து முழுக்க. இவங்க எந்த அறிவு பூர்வமாகவும் டாங்கே மேலே எந்த விமர்சனங்களும் வச்சதே கிடையாது. ஆனால் அவங்கள விமர்சித்து இன்றைக்கு வரைக்கும் டாங்கேவை தோல் உரிச்சிட்டு இருக்கிறது எம்எல் கட்சிங்க தான். அப்பயும் வந்து தோல் உரிச்சாங்க, பின்னாடியே வந்து இது பண்ணாங்க. அந்த தலைமைகள் மீது ஒரு திரிபுவாத தலைமைகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆனால் அன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் தான் இருக்கார். ஜீவானுடைய கட்சியினுடைய தலைவராக அவர் தான் இருக்கார். யாரை கூப்பிடுறது கூப்பிடாததுன்றது வந்து கட்சி சார்ந்த விஷயம். பெரியார் மாதிரி அவர் ஒரு ஒன்மேன் ஆர்மி. அவர் கட்சின்றது ஒன்மேன் ஷோ, ஒன்மேன் ஆர்மி. அவர் என்ன வேணால் தனிப்பட்ட முறையில் செய்வார், இது பண்ணுவார். அப்படி தான் அவருடைய இது இருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி இருக்க முடியாது. அப்போ ஜீவா அவங்க கட்சி செக்ரட்டரியை கூப்பிட்டு வந்து மாநாடு போடுறார். இதுதான் நடந்த விஷயம். உடனே இவர் பார்ப்பன ஆதரவு, பிராமண ஆதரவு அப்படின்னு சொல்கிறது வந்து மிக மோசமான கருத்துக்கள். அது மட்டும் இல்லாமல், நான் போன வாட்டியே சொல்லியிருந்தேன், சில இவங்க வந்து திரும்ப திரும்ப கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்குறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கி இவர்கள் வந்து பெரியார் அம்பேத்கரை ஏற்றுட்டு இருந்தால் என்றைக்கோ புரட்சி முடிஞ்சிருக்கோம், இணைஞ்சு செஞ்சுதான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் விளங்கியிருக்காது. விஷயம் என்னென்னா, இவர்கள் சொல்லக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி சரியான ஆய்வு கிடையாது. சமூக ஆய்வு மார்க்சியன் வேறு பேசிக்கிறாங்க. மார்க்சியம் வந்து பேசிக்கிட்டு, ஆனால் வந்து ஒரு சமூக பொருளாதார ஆய்வு வந்து அவசியன்றதை இன்றைக்கு வரைக்கும் நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க வந்து கரெக்டாக வச்ச மாதிரி பேசுகிறாங்க. அம்பேத்கர் பெரியார் வந்து சமூக பொருளாதார ஆய்வு இந்தியாவை வந்து கரெக்டாக வச்சுட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சாதியத்தை பற்றி எல்லோரும் வந்து பேசுகிறாங்க, அவ்வளோதான். அவங்களும் பேசுகிறாங்க, மற்றவங்களும் அதை வந்து நேரடியாக இருக்கிற விஷயம் அதுவும் பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதை நேரடியாக போய் எதிர்கொண்டு மாற்றி அமைச்சாங்க. கிராமங்களில் பெரும் மாற்றங்களை உருவாக்குனாங்க. அப்போ இது பின்னாடி இன்னும் விரிவாக பேசுவாங்க. அப்போ இதில் என்ன விஷயம்? சரி, இவங்க தான் விடுங்க, இவங்க சேர்ந்து இருக்கணும்னு சொல்கிறாங்களே. இப்போது பொழிலன் போன்ற ஆட்கள் தான் தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க. பொழிலன் போன்ற ஆட்கள் சேர்ந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? மார்க்சியத்தையும் இவங்களையும் சேர்த்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? என்ன வந்து மாற்றிருக்கிறாங்க? எதுவும் செய்யலையே. கம்யூனிஸ்ட்கள் நக்சலைட் தானே கிராமங்களில் வந்து பெரும்பகுதியான சாதிய ஒழிப்புகளையும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளையும், விவசாயிகளுக்கு எதிரான பண்ணை அடிமைகளுக்கான கொடுமைகளையும் எதிர்த்து போராடினோம்பா. என்ன பண்ணாங்க இவங்க சேர்ந்து? என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அதை சேர்த்து இவங்க வந்து பெரிய இது ஒன்று அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கும் ஒரு ஆய்வும் கிடையாது. தமிழ்நாட்டை பற்றின சமூக பொருளாதார அரசியல் ஆய்வு வரலாற்று ரீதியாக கிடையாது இவங்களுக்கு. இவங்க ஒரு வரலாறுன்னு ஒன்று சொல்லிப்பாங்க, அவ்வளோதான். அது அறிவியல் பூர்வமானதெல்லாம் கிடையாது, பெரிய அறிவியல் பூர்வமானதெல்லாம் கிடையாது. அப்போது தொடர்ந்து வந்து இங்கே இருக்கிற பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு அடிப்படை ஆழ கிடையாது. மார்க்சிசம் சொல்லிட்டு பேசுகிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த சமூக கட்டமைப்பு செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது. இந்த கட்டமைப்பை புரிந்து கொண்டு இங்கு ஒரே வகையான செயல்பாட்டை, திட்டங்களை மேற்கொள்ள முடியாது. முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது இங்கே தனித்தனியாகவே வந்து எதுவுமே வளர்ந்துடல. தேசமும் ஒன்றும் வளர்ந்துடல. ஒன்று தேசம் அப்படின்னும், தேசமும் வளரல. தேசம் உருவாகி கொண்டிருக்கு. அப்போது இங்கு துண்டு துண்டாக தொகுக்கப்பட்ட விஷயங்களை வெளியில் மார்க்சிய ஆய்வாளர்கள் தனியாக பண்ணியிருக்கிறாங்க, வேறு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தொகுத்து தான் பண்ண முடியும். அப்போ அதுக்கான ஒரு காலகட்டம் கூட அந்த தொகுப்புகள்லாம் வர வேண்டிய புறநிலை சமூக அறிவுஜீவித்தனம் வளர்ச்சி அடைந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது 90களுக்கு பிறகு தான் அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. அதை தான் தொகுத்து இன்றைக்கி எங்களால் ஆய்வு வந்து வைக்க முடியுது. இந்த ஆய்வு வந்து 80களில் வச்சுருக்க முடியாது. இன்றைக்கி நாங்கள் சொல்லக்கூடிய ஆய்வை 80களில் எங்களால் வச்சுருக்க முடியாது. ஏன்னா நான் வந்து 90லேயே ஆய்வு பண்ணேன்.
90லே முழுமையாக ஆய்வு பண்ணேன். ஆனால் அன்றைக்கி இருந்த விவரங்கள் வந்து எந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. அது 80கள் விவரங்கள் தான். பின்னாடி தான் அது இன்னும் வந்து நிறைய ஆய்வுகள் வர வர, துண்டு துண்டான ஆய்வுகள் வர வர, அதை தொகுத்து நாம் ஒரு முடிவுக்கு இன்றைக்கி வர முடியுது. இன்றைக்கி தான் வர முடியுது. அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து சாத்தியமாகுது. இதான் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாம் அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை அப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ நாம் இன்னொன்று கேட்குறோம், அப்போ 100 வருஷமாக பெரியார் ஏன் மாற்றலை, பெரியாரிஸ்ட்டுங்க ஏன் மாற்றலை, ஏன் அம்பேத்கர் இது ஏன் மாற்றலை? 100 வருஷம் ஆயிடுச்சு இல்லை? ஆர்எஸ்எஸ் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு, கம்யூனிஸ்ட்க்கு 100 வருஷம் ஆகிட்டாங்க, என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் என்பது 1000-2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் 1000, மற்ற பகுதிகள் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு சனாதன சமூக அமைப்பை அவன் வந்து அது மேலே இருந்த சாம்பலை ஊதி அதே கருத்துக்களை, கொள்கைகளை கொண்டு வராமல், ஏற்கனவே மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, சிறு வயதிலேருந்தே போதிக்கப்பட்ட அவங்க சிந்தனை தளத்தில் இருக்கிற விஷயங்களை அவன் வெளிக்கொண்டு வரான். அப்போ அவன் வளர்ந்தான ஏதோ புதுசாக வச்சு அவன் வாழ்ந்துட்டானா? அவன் அப்படிலாம் கிடையாது. ஒரு மாற்று இதை வச்சு ஒரு சமூகத்தை மாற்றுறானா? ஒரு தப்பான சமூகம் கூட இருக்கட்டும், அவன் சமூகத்தை ஏற்கனவே இதை மாற்றுறானா? அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சமூக கட்டமைப்பு இருக்கணும், அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறான். இதுக்கு வந்து மக்கள் அணிதரலாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ இதுக்கு எதிராக இந்த சமூகத்தை மாற்றணும்னு சொல்லக்கூடிய கருத்தாக்கங்கள் ரொம்ப பலமாக இருக்கும். ரொம்ப பலமாக அடிப்படையாக அந்த பலமான பௌதிக சக்திகளாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் விவசாயிகளை வந்து அது வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கும்போது அது வந்து ஒரு இதை வந்து வளர்ச்சியை பெறும். அதே போல் சமூக ரீதியாக ஒடுக்கப்படக்கூடிய சக்திகள், பெண்கள், தலித்துகள், மத சிறுபான்மையினர்கள், மீனவர்கள், பழங்குடிகள் சொல்லி அவங்கக்கிட்ட இது பண்ணும்போது இது வரும். இப்படி தான் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகள் சில பகுதியில் வெற்றி அடைஞ்சதும், நக்சலைட்டுகள் சில பகுதியில் வந்து வெற்றி அடைஞ்சதும் கூட அந்த அடிப்படையில் தான். இந்த மக்களை பௌதிக சக்திகளாக அவங்க கொண்டு போகும்போது பெரும் மக்கள் திரட்களை ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் திரட்ட முடிஞ்சு அவங்களுக்கான போராட்டங்களை எடுத்து அடுத்த கட்ட சமூகத்தை ஒரு பகுதியளவு பண்பு மாற்றத்தை வந்து செய்ய முடிஞ்சது. அது நடந்திருக்கு. அதுதான் முக்கியம். அது நடந்திருக்கு. இவர்களுடையதெல்லாம் அளவு மாற்றம்னு சொன்னால், கம்யூனிஸ்ட்கள் ஒரு கட்டத்தில் செய்ததும், நக்சலைட்டுகள் பின்னாடி செய்ததும் பகுதியளவு பண்பு மாற்றம், ஒரு பகுதியளவு மாற்றங்களை வந்து அவங்க சமூகத்தில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்றது தான் முக்கியமான அம்சம். அதுதான் முக்கியமான அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்களுக்கு வித்துட்ருக்கு. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த விஷயத்துக்கு வரும், மெயின் விஷயத்துக்கு வரும். அதாவது இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக ஆட்சியிலனே வச்சுப்போம், ஆட்சியில் திராவிட ஆட்சிகளில் அவங்க என்ன மாற்றங்களை பண்ணாங்க? பொருளாதார மாற்றங்களை பண்ணாங்களா, சமூக மாற்றங்களை பண்ணாங்களா? இதுதான் கேள்வி. பண்பாட்டு மாற்றங்களை பண்ணாங்களா, அதாவது சனாதனத்தை தகர்த்தார்களா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் வந்து ஒரு பொது தோற்றம், ஒரு மாய தோற்றம், ஒரு மிகையான தோற்றம், இவர்கள் வந்து மிகப்பெரிய வந்து சனாதன சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியதாக இவங்க வந்து ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இது உண்மையா அப்படின்னு சொன்னால் இல்லை, இது முற்றிலும் பொய் அப்படின்றது தான் நம்ம கருத்து. இது அன்றைக்கு ஜீவா என்ன சொன்னாரோ அதனுடைய தொடர்ச்சி தான். அதாவது பார்ப்பனர் எதிர்ப்பு கிடையாது, பார்ப்பனர் எதிர்ப்பு மட்டுமே, பார்ப்பன சனாதனத்தை மட்டுமே இவர்கள் எதிர்ப்பார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் அதை கட்டி காப்பாற்றிய அந்த சனாதன கட்டமைப்பே சமூக கட்டமைப்பாகவே இருக்கக்கூடிய பண்ணையாறுகளை இவர்கள் எதிர்த்தது கிடையாது. பண்ணையாறுகளை எதிர்த்து சனாதன எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியது கிடையாது. அப்படி அவங்களை எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களை இவங்க எதிர்த்துருக்கிறாங்க. அதான் நடந்தது. அப்போ இவர்களுடைய கட்சியே ஒரு பண்ணையார்களுடைய கட்சிகளாக தான் இருந்தது. முதல்ல காங்கிரஸ் கிட்ட ஒரு செக்ஷன் இருந்தாங்க,
அப்புறம் இவங்ககிட்ட ஒரு செக்ஷன் வந்துடுறாங்க, அவ்வளோதான். அதுவும் எம்ஜிஆர் வந்தோன்னா முழுமையாக வந்துடுறாங்க. முழுமையாக இந்த 2 கட்சிகளுக்கு மாறிடுது. கிராமங்களே இந்த ஆதிக்க சக்திகளுடைய இது வந்து திமுக அண்ணா திமுகவும் மாறிடுது. அதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு ஒரு செக்ஷன் இருந்தாங்கன்னா அவங்க வந்து முழுக்க அதுக்கப்புறம் அதிமுக ஆரம்பித்தோன்னா எம்ஜிஆருக்காக மாறிடுறாங்க. இதுதான் வந்து நடக்குது. அப்போ பார்ப்பனர் இல்லாத ஆதிக்க சாதிகளுடைய சனாதன கட்டமைப்பும், அதுக்கப்புறம் இன்றைக்கி இடைநிலை சாதிகள் வளர்ந்து அவங்களும் அந்த சனாதன கட்டமைப்பை காப்பாற்றிட்டுருக்குறாங்க. அப்போ இவங்க செஞ்சதெல்லாம் என்ன? முதலாளிகளுக்கு ஏற்ற பொருளாதார மாற்றங்கள். அந்த முதலாளிகளுக்கு ஏற்ப பொருளாதார மாற்றங்களை பண்ணதில் சில மாற்றங்கள் கிராமப்புற சிதைவுகளும் ஏற்பட்டிருக்குது. 2 விஷயம். 1 2 நடக்குது. ஒன்று என்னென்னா, ஒன்று இந்த பக்கம் போராட்டங்கள் நடக்குது. கம்யூனிஸ்டுகள் பல போராட்டங்கள் நடக்கிறாங்க. கூலி போராட்டங்கள்லேருந்து சாதி எதிர்ப்பு போராட்டங்கள்லேருந்து பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள் போராட்டங்கள்லேருந்து நிறைய போராட்டங்களை கிராமங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் போய் எல்லா போராட்டத்தையும் மக்களுக்கு எடுக்குது. அதான் அவங்க விஷயம். யதார்த்தமாக கண்ணுக்கு எதிர்க்கிறது அதெல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது. டெல்டாவில் நடந்தது, இல்லை தென் மாவட்டங்களில் நடந்தது. அதுக்கப்புறம் நக்சல் எட்டக்கூடிய தருமபுரி, தென்னார்காடு, வட மாவட்டங்களுடைய போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதில் எல்லா அம்சங்களும் இருக்கும். எல்லா அம்சங்களும் போராட்டம். அப்போது தொடக்கத்திலேயே இந்த கட்சியை அதனால தான் தடை பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை ஃபஸ்ட்டு தடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வீரியம் குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து நக்சலைட்டுகளை தான் கிராமப்புறங்களில் செயல்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டுருக்கிறாங்க. கிராமங்களில் இன்றைக்கி வரைக்கும் போராட்டிருக்கிறாங்க. அதில் வேறு வேறு அரசியல் வழிகள் இருக்கலாம். மாவோயிஸ்டுகள் ஆயுதம் தாங்கி போராட்டிருக்கிறாங்க. பழங்குடிகள் எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகளுக்காக போராட்டாங்க. லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. சாதி எதிர்ப்பு போராட்டங்கள், சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடினாங்க. அதே போல் பீகார்லேயும் அது போல் மாவோயிஸ்டுகள் போராடினாங்க. லிபரேஷன் போராடினாங்க. லிபரேஷனாக அவங்க அதுக்கப்புறம் வழியை தேர்தல் வடிவத்தையும் பயன்படுத்துதுன்றது ஒரு சட்டப்பூர்வமான இதுக்கு அவங்க மாறியிருக்காங்க. மாறி இன்றைக்கி ஒரு சக்தியாக அவங்க பீகாரில் வளர்ந்துட்டு வராங்க. கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். இதை 77 அவங்க முடிவெடுத்த போதே ரொம்ப பலமாக இது செஞ்சுருந்தாங்கன்னா இதை விட இன்னும் பலமாக அவங்க வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் தாமதமாக அதுக்கான செயல்பாடுகள் இப்போ தான் ஒரு சரியான டைரெக்ஷனில் இப்போ போயிட்டுருக்குறாங்க. அப்போ இதுதான். அப்போது இந்த புறநிலை அடுத்த ஒரு பக்கம். இன்னொன்று முதலாளிகளுக்கு தேவையான பொருளாதார மாற்றங்கள். முதலாளிகள் அவங்க மாநாடு போட்டு அரசே தலையிட்டு உள்கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தணும். உள்கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யணும்னு சொல்லும்போது தான் அவங்க பலவிதமான விஷயங்களை செய்கிறாங்க. நேரு ஆட்சியிலேருந்து அதாவது பொருளாதாரத்தை உருவாக்குறாங்க. தேசிய இது அப்புறம் எல்ஐசி உருவாக்குறாங்க. வங்கிகளை தேசிய உடைமையாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை ஒட்டி கல்வியையும் கொண்டு வராங்க. அப்போ கல்வியை கொண்டு உழைப்பு சக்தி தேவை. அவங்களுக்கு உழைக்குவோருக்கு குறைந்தபட்ச கல்வி அறிவு தேவை. அப்போ அதுக்கு கல்வியை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் காமராஜர் தமிழ்நாட்டில் எப்போவுமே முன்னுக்கு இருப்பாங்க. இந்த ஆள் வர்க்க ஏஜென்ட்டுங்க எப்போவுமே அங்கே மையத்தில் எடுக்கக்கூடிய அரசியல் கொள்கைகளுக்கு ஏற்றா போல் இங்கே டக்குன்னு உடனே செய்வாங்க இந்த ஏஜென்ட்டுங்க, அரசியல் ஏஜென்ட்டுங்க. அப்போ அது போல் தான் காமராஜர் ஏதோ காமராஜர் அவருக்கு ரொம்ப கருணை கூர்ந்து கொண்டு தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அன்றைக்கு முதலாளிகள் எடுக்கிற முடிவுகளுக்கு தொழிற்சாலைகளுக்கு தேவைப்பட எப்படி மெக்காலா கல்வி முறை மெக்காலா அப்போ பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கம்பெனிகளுக்கு தேவைன்னு அவங்க கொண்டு வந்தானோ அது போல் இன்னும் கூட உழைப்பு சக்தியும் மலிவாக தேவை அப்படின்றதுனால கிராமப்புறங்கள்லேருந்து வரணும் அப்படின்றதுனால கல்வியை கொண்டு வரணும். அப்போ தேவை இருக்குது. ஒன்று அவங்களுடைய முதலாளிகளுடைய அகத்தேவை, இன்னொன்று புறநிலையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் பின்னாடி நக்சலைட்டுடைய அபாயங்கள். ஏன் அபாயங்கள்னால் இதை இந்திரா காந்தி நேரடியாக பேசியிருக்காங்க. நக்சலைட் அபாயத்தை கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாம் முழுக்க சுட்டறிக்கை ஜெயலலிதா வரைக்கும் பேசியிருக்காங்க. அதை சொல்லி தான் நிறைய சட்டங்கள் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. வறுமை ஒழிப்பு, கல்வியை கொடுத்தா தான் இவங்க இல்லைனா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க இந்த மாற்றங்களெல்லாம் அப்போ நிறையா கொண்டு வராங்க. கொண்டு அந்த இதை நோக்கி அந்த தொழிற்சாலைகளை நோக்கி எல்லாரையும்
ஒரு உழைப்பு சக்தியில் வந்து நகர்த்தணும் அப்படின்றதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து அதில் வந்து நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இவங்க செய்யக்கூடிய இந்த பொருளாதார மாற்றங்கள், ஒரு அகன தேவையிலேருந்து செய்யக்கூடிய பொருளாதார மாற்றங்கள் தான் அது வந்து நிறையா உடைவுகளை ஏற்படுத்துது. அப்போ தொழில்கள் வந்து அதை ஒட்டி முதலாளிகளுக்கு தேவையான தொழில்கள் ஒட்டி அவங்க உழைப்பு சக்திகள் வந்து அவங்களுக்கு சுலபமாக கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காக அவங்க கிராமப்புறங்கள் வந்து வராங்க. அப்போ இவங்க சாதனை உடனே அப்படிலாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மார்க்ஸ் அழகாக சொல்லுவார் முதலாளிகளை பற்றி சொல்லும்போது, முதலாளிகள் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது மலிவு விலை உழைப்புக்காக தான் அப்படின்னு சொல்லுவார். பெண்களை வந்து வீட்டை விட்டு வெளில வாங்கன்றாங்க. அவங்க ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் ஒன்று, ஆனால் அவங்களுக்கு மலிவு விலை உழைப்பு. இன்றைக்கும் அது நடக்குது. இன்றைக்கும் சம கூலி, அதாவது பெண்கள் போராடி தியாகங்கள் செய்து கிளாரா ஜெர்கினால் உழைக்கும் மக்கள் தினமும் நம்ம அது இந்த ஐநா வந்து பெண்கள் தினமாக மாற்றிட்டானுங்க. அதை வந்து பாலிஷ் பண்ணிட்டானுங்க. அது வந்து உண்மையிலே மார்ச் 8 வந்து உழைக்கும் பெண்கள் தினம். போராடி அவங்க சம ஊதியத்துக்காக 8 மணி நேர வேலைக்காக அவங்க போராடின காலகட்டம் அது பெண்கள். அப்போது அவங்கள வந்து மலிவு விலைக்காக கொண்டு வந்தது. அதுபோல் தான் கிராமப்புறங்களில் இருக்கிற உழைப்பு சக்திகளை மலிவு விலை உழைப்புக்காக கொண்டு வரத்துக்காக குறைந்தபட்ச கல்விகளை அவங்க உருவாக்குறாங்க. இதுதான் அகத்தேவை. புறத்தேவை அதுக்கான போராட்டங்கள் வந்து இல்லைன்னா மக்கள் வந்து புரட்சியாளர்கள் பின்னாடி போயிடுவாங்க, கம்யூனிஸ்ட்கள் பின்னாடி போயிடுவாங்க, புரட்சிகள் இன்னும் ஒரு புற அழுத்தம் வந்து இருந்துகிட்ருக்குது. அப்போ இந்த இரண்டுக்கான மாற்றங்கள் தான் அவன் சொல்லி செஞ்சது முதலாளிகளாகன்னு சொல்லி செய்யலாமல். நக்சலைட் அபாயம் கம்யூனிஸ்டுகள் வந்து போயிடுவாங்கன்னு தொடக்காட்டத்தை சொன்னாங்க. அப்புறம் வந்து நக்சலைட்டுகள் அபாயம் என்ற பேரில் இந்திரா காந்தியிலேருந்து எல்லாரும் வந்து பேசி அந்த மாற்றங்களெல்லாம் வந்து செஞ்சாங்க. இந்த மாற்றங்களை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து நடந்தது. எம்ஜிஆர் பீரியடில் மட்டும்தான் அந்த மாற்றங்கள் வந்து வேகமாக நடக்கலை. அது ஒரு இருண்ட காலனே சொல்லலாம். அதிக வேக மாற்றங்கள், அதாவது முதலாளிகளுக்கான தொழிற்சாலைகளை கொண்டு வர்றது. ஆனால் உழைப்பு சக்திகளை வந்து ஏற்கனவே இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்காக நிறைய கிராமப்புறங்களில் வந்து மாற்றங்களை வந்து நிறையா வந்து எம்ஜிஆர் வந்து பண்ணுறது. அது மட்டும் இல்லை, தனியார் கல்வியை வந்து தனியார் மயமாக்குறது, அப்புறம் மருத்துவத்தை தனியார் மயமாக்குறது அப்படின்றதெல்லாம் எம்ஜிஆர் காலத்திலே கொண்டு வந்துடுறாங்க. அதாவது 90களுக்கு உலகமயமாக்கலுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இதெல்லாம் வந்து கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் வந்து ஐடி 90கள் வந்தோம்னா அந்த காலகட்டத்தில் தான் எம்ஜிஆருடைய காலகட்டத்தில் தான் பெங்களூர் டெவலப் ஆனது. தமிழ்நாட்டுக்கான கவனம் இவங்க வந்து செலுத்தலை. அன்றைக்கி ஐடி டெவலப்மெண்ட்லாம் இவங்க புரிஞ்சிக்கல. அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டானிங் எஸ்டேட்டு கலைஞர் பிரிவில் அப்போயே உருவாக்கப்பட்டது. எலக்ட்ரானிக் தொழிற்பட்டைனே ஒன்று உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய தொழில்துறை அது சார்ந்த மிகப்பெரிய கவனம்லாம் வந்து செலுத்தலை. 13 ஆண்டுகள் இருந்து அப்போ தான் வந்து முழுக்க இழந்து அப்போ தான் பெங்களூரு ஹைதராபாத்லாம் டெவலப் ஆகும். அப்போ திருப்பி வந்து கல்யாணம் வந்த பிறகு திருப்பி மீண்டும் ஐடி தொழிற்சாலைகள் அதெல்லாம் கொண்டு வராங்க. ஜெயலலிதாவும் மாறி 2 பேருக்கும் அதில் போட்டியிருந்ததே தவிர மக்களுக்கான திட்டங்களை மாற்றுவது கைவிடுவதுன்றதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை. மக்களுக்கான திட்டத்தை இவர் போட்டால் அவர் செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க போட்டால் இவங்க செய்ய மாட்டாங்கன்றத பிரச்சனை இருந்ததே தவிர முதலாளிக்கான எதுவும் இவங்க வந்து கைவிட்டது கிடையாது. அடுத்தடுத்து வளர்த்து தான் எடுத்தாங்க. அப்போ முதலாளிகளுக்கான இந்த பொருளாதார மாற்றம், அப்போது ஒரு கல்வி அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு விஷயமாக தான் அது இவங்களுடைய ஆட்சியில் இருந்தது. அது ஒரு அறிவியல் பூர்வமாக அது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான கல்வி முறையை இவங்க 60 வருஷத்தில் கொண்டே வரல. இவங்க பேசுகிறாங்க பகுத்தறிவுன்னு பேசுகிறாங்க. என்ன கல்வி கொள்கை இருக்குது? என்ன பாடத்திட்டம் இது? இந்த பாடத்திட்டத்தை படித்தவங்க என்னவா இருக்கிறாங்க? முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க. இவங்க தான் சனாதனவாதிகளாக இருக்கிறாங்க. இவங்க தான் ஆணவ படுகொலை பண்ணுறான். காலேஜ் முடிச்சுட்டு அவன் இருக்கிறான், அவன் தங்கச்சி காதலிக்கிறான்ட்டு அவன் இவனை போய் வெட்டுறான். எதுக்கு? இவன் என்ன கல்வி இது? என்ன அறிவுபூர்வமான கல்வி? அப்போது ஒரு அறிவுபூர்வமான கல்வி கிடையாது. அப்போ இவங்க சொல்கிறது கூட, இந்த கல்வி இதெல்லாம் சொல்கிறது கூட என்ன விஷயம் சொன்னால், இது ஒரு உழைப்புக்காக முதலாளிகளுடைய மலிவு விலை உழைப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பொருளாதார விஷயந்தான். அது பண்பாட்டு விஷயம் கிடையாது. பண்பாட்டு விஷயமாக ஒரு அறிவியல் பூர்வமான கல்வி முறை இங்கே கிடையாது. ஏன்னா நாம் வந்து அப்போத்துலேருந்து போராடின்னு இருக்கிறோம். எப்போ
நம்ம ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவச கல்வி, தாய்மொழி கல்வி, அப்புறம் அறிவியல்பூர்வமான கல்விக்காக போராடுவோம். இதுதான் வந்து 80களின் தொடக்கத்தில் முற்போக்கு மாணவர் சங்கம் வச்ச முழக்கங்கள். அப்போத்துலேருந்து அறிவியல் பூர்வமான கல்வி முறையை கொண்டு வரணும்னு நம்ம சொல்கிறோம். இது மேலும் மேலும் மோசமான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு அறிவு மாதிரி வந்து சுருக்கிட்டாங்க. அது முன்ன இருந்த அறிவை கூட இல்லாமல் ஒரு ஆழமான ஆய்வுத்தன்மையான இது நடைமுறை கல்வி எல்லாத்தையும் தூக்கிட்டு இவங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல், அதாவது ஒரு புள்ளி விவரங்களை வந்து சேகரிக்கக்கூடியவங்களா, புள்ளி விவரங்களை சொல்லக்கூடியவங்களா, டேட்டா பேஸ்டு, அதாவது தகவல் கொண்ட இவங்களாம் வந்து மாற்றி மூளைகளை ஒவ்வொருத்தர் மூளைகளை மாற்றிக்கொண்டு அந்த டேட்டா பேஸு நல்லா பலமாக இருக்கிறவன் வந்து அவன் நிபுணத்துவம் மிக்கவனா இப்போ வந்து மாறிடலாம். அதுதான் இப்போ இருக்கிற கல்வி முறையும் இந்த வேலை முறையும் வந்து இருக்குது. அப்போ இதுதான் இவங்க செஞ்சது. ஆனால் கிராமப்புறங்களில் முழுக்க முழுக்க பார்ப்பனர் இல்லாத ஆதிக்க சாதிகள் வந்து அங்கே சனாதனத்தை கட்டி காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் இடைநிலை சாதிகள் தான் இப்போ சனாதனத்தை கட்டி காப்பாற்றுறாங்க. அந்த ஆதிக்க சக்திகள் எல்லாமே இந்த கட்சிகளில் இருக்கிறவங்க தான். அதிமுக, திமுக தான் பெருவாரியாக. மற்றது இவங்கள போன்றே ஜெராக்ஸ் காப்பிகளாக இருக்கக்கூடிய மற்ற சாதிய கட்சிகள், பாட்டாளி மக்கள் போன்ற சாதிய கட்சிகள் வந்து சாதிய கட்சிகள் உருவாக்கமே இவங்களால தான். சாதிய கட்சிகள் உருவாக்கமே ஒரு சனாதனத்தை வந்து இவங்க ஒழிச்சிருந்தா ஏன் வந்து சாதிய கட்சிகள் உருவாகுது? கிராமப்புறங்களில் சனாதனத்தை ஒழிச்சிருந்தா, சனாதன வாழ்க்கை முறையை, கிராமப்புறத்தின் சனாதன கட்டமைப்பை இவங்க ஒழிச்சிருந்தா ஏன் சாதிய கட்சிகள் வருது? அது எந்த அளவுக்கு நீங்கள் போயிருக்குன்னா, என்னது குடிய அரசியல், அதாவது குடி தேசியம் அப்படின்னு சாதியத்தை குடிகளை வந்து சாதிகளாக மாற்ற அளவுக்கு போய் நீட்சியாக இருக்குது. இது ஏன்னா இதனுடைய பல்லிழைப்பு தான், இந்த ஓட்டைகளுடைய பல்லிழைப்பு தான். இந்த திராவிட மாடல்களுடைய, இந்த திராவிடர் கட்சிகளுடைய சனாதன ஒழிப்பு என்பதனுடைய இருக்கக்கூடிய மிக பெரிய ஓட்டைகளின் பல்லிழைப்பு தான் இந்த சாதிய கட்சிகளுடைய உருவாக்கமும் இந்த குடிய அரசியலும். அது நீச்சி, அதெல்லாம் அது போய் அங்கே நிற்கிது. அதான் இங்கே வந்து விஷயம். ஏன்னா இவங்க திராவிடன்றதை விட தமிழ் தேசியன்ற அடிப்படையில் அவங்கள திரட்டி சனாதனத்தை அவங்க ஒழிச்சு கட்டுறதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா நாம் தமிழ்நாட்டினுடைய மாற்றம் வேறு ஒன்றா மாறியிருக்கும். உண்மையிலே ஒரு முதலாளித்துவமாக மாறியிருக்கு. ஆனால் அவங்க அந்த கிராமப்புறங்களில் இப்போ கூட இந்த முதலாளித்தத்தை கொண்டு வராங்கல்ல, அந்த முதலீடு இந்த முதலீடுன்னு செய்கிறாங்கல்ல. விவசாயத்தில் என்ன மாற்றம்? விவசாயத்தில் முதலாளித்துவ மாற்றம் என்ன? விவசாயத்தில் முதலாளித்துவ மாற்றம் கொண்டு வரதுக்கு எதனா முயற்சி பண்ணுறாங்களா? எதுவும் இல்லை. இலவச மின்சாரம் கொடுத்துட்டா போதுமா? அங்கே என்ன பிரச்சனை? நிலங்கள் துண்டுபட்டு கிடக்குது, கூலிக்கு வரமாட்டான். ஏன்னா நகரத்தில் அதை விட கூலி அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு இணைக்கான கூலியை வந்து இவங்க கொடுத்தாகணும். அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? தனியாக எந்திரங்களை வந்து வாங்க முடியல, ஆட்களும் வரமாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நிலம் துண்டுப்படுறதுலேருந்து நிலம் வந்து குவிக்கப்படணும். நில குவிப்பு அவசியம். ஒரு பெருவித உற்பத்தி, முதலாளித்துவ உற்பத்தியை மாற்றப்படணும். அப்போது ஒரு முதலாளித்துவ உற்பத்தியை மாற்றினா 2 வழி இருக்குது. உண்மையிலே மக்களை நேசிக்கக்கூடிய அரசுகள் என்ன இருக்கும்? விவசாயிகளை அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் இல்லை 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சுருக்கிறவங்களாம் அதனுடைய முதலாளிகளாக்கி பங்குதாரர்களாக்கி கூட்டு பண்ணைகளை உருவாக்கணும். 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் கூட்டு பண்ணைகளை உருவாக்கும்போது அந்த கூட்டு பண்ணைகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது, அந்த கூட்டுப்படை சார்ந்த கூட்டு உறவுகளை உருவாக்குவது, இதுதான் அங்கே செய்ய வேண்டிய முதலாளித்துவ மாற்றங்கள். நம்ம சோசியலிஸ்ட் எல்லாம் சொல்ல, கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசலை. செய்ய வேண்டிய முதலாளித்துவ மாற்றங்கள். இல்லைன்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்டு இவங்கக்கிட்ட அது போகணும். இது 2 தான். அது முதல்ல வந்து மன்மோகன் சிங் சில முயற்சிகள் எடுத்தார். இப்போ வந்து இவன் வந்து கொண்டு வந்தான். அதை வந்து விவசாயிகளை எடுத்து போராட்டம் பண்ணி இது பண்ணாங்க. இப்போது இந்த மாற்றங்கள் கூட செய்யாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவன் கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்காக நிலங்களை நாசம் பண்ணுறது ஒன்று. அதாவது முதலாளித்துவ முறையிலான விவசாயத்தை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு பதிலாக தொழில்துறைகளே தான் கிராமங்கள்லேயே வளர்த்தெடுக்கிறாங்க. அதனால் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க.
விவசாய நிலங்களை வந்து முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க. அந்த விவசாய நிலங்களை வந்து இந்த தொழில்துறைக்காக ஆக்கிரமிக்கும்போது அதுக்கான கட்டுமான விஷயங்களையும் ஆக்கிரமிக்கிறாங்க தேவையான. அப்போ சாலைகள் போடுவதற்காக, விமான நிலையம் கட்டுவதற்காக, பேருந்து நிலையம் கட்டுவதற்காக, இல்லை வந்து வேறு அலுவலகங்கள் கட்டுவதற்காக, இல்லை இவங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்புகளுக்காக முழுக்க முழுக்க இப்போ நிலங்களை ஆக்கிரமிச்சுட்டே போகிறாங்க, ஏரிகளை ஆக்கிரமிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இயற்கை அழிப்பு என்பது முழுவதும் நடக்குது. விவசாயத்தையும் இவங்க கண்டுக்காத ஒரு தன்மை வந்து வருது. அப்போ விவசாயத்தில் பெரும்பகுதி வந்து இறக்குமதியாக்கக்கூடியதை நோக்கிய ஒரு இறக்குமதி விவசாயத்தில் இறக்குமதி பொருளாதாரத்தை நோக்கி இவங்க நகர்றாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு கிராமப்புறங்களில் சனாதன ஒழிப்போ இல்லை இவங்களே வந்து ஏஜெண்ட்டாக முதலாளிகளுக்கு ஏஜெண்ட்டாக இருக்கிறாங்க, இவங்களே கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் திமுக, அரசியல் கட்சி, அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் வந்து இவங்களே கார்ப்பரேட் முதலாளிகள். இவங்க இந்த முதலாளிகள் அங்கே முதலாளித்தத்தை கொண்டு வரத்துக்கு தயாராக இல்லை. அங்கே முதலாளித்த முறையில் விவசாயத்தை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. விவசாயத்தை அழித்து இவர்கள் தொழில்துறையோ இல்லை சேவைத்துறைகளையோ அதுக்கான கட்டுமானங்களையோ வந்து உருவாக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்போது ஒரு சனாதன ஒழிப்பும் கிடையாது, கிராமப்புறங்களில் பொருளாதார மேம்பாடும் கிடையாது. அவர் எல்லாரையும் நகர நோக்கி ஓட வைக்கிறது, நகர நோக்கி குவிக்க வைக்கிறது. உண்மையிலே வந்து கரூர் மாதிரி தான் எல்லா இடமும் ஆயிருக்கு. கரூரில் போய் மக்கள் எப்படி நெருக்கி சாப்பிட்றான், அது போல் தான் எல்லாம் வந்து நகரங்களை நோக்கி போய் ஓடி அங்கே வந்து வேலை கிடைக்காம, வாழ்க்கை இல்லாமல் தற்கொலை பண்ணுறது, கடன் வாங்கி தற்கொலை பண்ணுறது ஒவ்வொன்றும். அப்போ இதனுடைய விஷயம் என்ன? இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் சமூக நீதின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமூக நீதி என்னங்க? சமூக நீதி கல்வியினுடைய என்ன நிலை? முழுக்க நிலத்தை விற்று, சொத்தை விற்று, படிக்க வச்சு, சரியாக வருமானம் இல்லாமல் அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு, இல்லைன்னா வந்து வாழ்க்கை முறைன்னு வந்துட்டால் அது இஎம்ஐ, வாழ்க்கை முறைக்கு இஎம்ஐ. அதாவது ஒவ்வொரு மனுஷனும், சாதாரண மக்கள் கந்து வட்டிக்காரன்கிட்டையும், கல்விக்காக கந்து வட்டிக்காரன்கிட்டையும், மற்ற நடுத்தர வர்க்கம் இஎம்ஐ காட்டையும் டெய்லியும் சிந்தித்து அதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு வாழ்க்கையே நிம்மதியற்ற வாழ்க்கை தாங்க இந்த சமூக நீதியினுடைய விளைவு. என்ன இருக்குது சொல்லுங்கள்? அப்போ இன்னொரு பக்கம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வான ஒரு கிராமப்புறங்களில் ஒரு சனாதன வாழ்க்கை முறை. அப்போ எதுவுமே இல்லை. இவங்க முதலாளித்தத்தையும் வந்து முறையாக வளர்த்தெடுக்கலை, அதே சமயத்தில் சனாதனத்தையும் இவங்க வந்து ஒழிக்கலை. சனாதனத்தை ஒழிக்காமல் சனாதனத்தை காப்பாற்றி கொண்டு இருப்பது இன்றைக்கு வரை அதனுடைய ஆதிக்க சக்திகளாக இருந்து காப்பாற்றி கொண்டு இருப்பது இவங்க தான். அப்போது இவங்க செஞ்சுருக்கிறது வந்து என்ன விஷயம்னா, முதலாளிகளுக்கான பொருளாதார மாற்றங்களை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அந்த பொருளாதார மாற்றங்களின் விளைவாகவும் எதிர்த்த போராட்டங்களுடைய விளைவாகவும் சில மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. கிராமப்புறங்களில் சிதைவுகள் வந்திருக்கு, ஆனால் சிந்தனை மாற்றம் கிடையாது. அந்த வாழ்க்கை முறையில் சிதைவு வந்திருக்கு. கிராமப்புறங்களில் வாழ்க்கை முறைகளில் சிதைவு வந்திருக்குது, ஆனால் சிந்தனை மாற்றம் கிடையாது. அவன் வந்து இங்கே நகரங்களில் உட்காந்துன்னு கயிறை கட்டின்னு கையில் வச்சுன்னு வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்து அவன் இதெல்லாம் வந்து இங்கே வந்து எல்லா மூலத்தன்மைகளையும் வச்சுக்கிட்டு இங்கே சாதிக்க சங்கங்களை நகரங்களில் கட்டிக்கிட்டு இங்கே வந்து தான் பசங்களுக்கு சாதியை ஊட்டிட்டு இங்கே நகரத்துக்கு வந்து அப்போது நகரத்தையே கிராமப்புறமாக சனாதனமாக இவங்க மாற்றுறது தான் மிகப்பெரிய சாதனை. உண்மையிலே 60-70களுடைய நகரன்றது வேறு, அதனுடைய ஆன்மாவே வேறு. அது ஜனநாயக தன்மை தான் அதனுடைய ஆன்மா. எல்லாம் கலந்துருந்தான். இவனுக்கும் கிராமத்துக்கும் தொடர்பே கிடையாது, உறவே கிடையாது. அங்கேருந்து வந்தான்னா கொஞ்சம் நாளில் உறவு கட்டுறோம், எப்போனா காடு போடுவான், காடு போகிறதும் கொஞ்சம் நாள் நின்றுடும், அவ்வளோதான். இங்கே தான் அவன் உறவுகிறவெல்லாம் எதிர் வீடு, அக்கம் பக்கம் வீடு, வேலை செய்கிற இடம், இவன் தான் வந்து மாமா மச்சானாக மாறினான். அப்படி தான் நடுத்தர வரைக்குமே அப்படி தான் கலந்துருந்தது. யார் என்ன சாதி என்ன இது எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த பெருநகரங்களுக்கே சென்னை, பாம்பே போன்ற பெருநகரங்களுக்கும் கிராமங்களுக்குமே இன்றைக்கி வேறுபாடு கிடையாது. முழுக்க
ஒரு இவங்க சொல்லக்கூடிய இந்த சனாதன சிந்தனைகளோடு தான் இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதுதான் இன்றைக்கு 60 வருடத்தில் இவங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. கிராமங்களில் ஒழிக்காது மட்டுமல்ல, நகரங்களையும் பிற்போக்குத்தனங்களாக மாற்றி வச்சிருக்கிறது. தொழில்துறைகளையும் சாதிய ரீதியான போட்டிகளை இவங்க உருவாக்கி வச்சுருக்கிறது. அதுதான் இவங்க செஞ்சுருக்கிற இது. முதலாளித்தத்துக்கும் தொழில்துறைக்கும் சாதியை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. தொழில்துறைக்கும் சாதியை போய் கொண்டு போயிருக்கிறாங்க. இதுதான் இவங்க செஞ்சுருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்போ அது வந்து நாம் வந்து அதுவும் வந்து இவங்க கரைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. அதாவது தொடக்க காலகட்டத்தில் 30கள் 20ல் 40களில் வந்து எடுத்த போராட்டங்கள்ன்றது பெரியார் அப்போ எடுத்த போராட்டம், சுயமரியாதை திருமணங்கள் இதெல்லாம் வேறு. அதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க கரைஞ்சி கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையாக இன்றைக்கி சொத்தை காப்பாற்றிக்கிட்டு இன்றைக்கி என்ன உண்மையிலே விஷயம், உண்மையிலே 90களுக்கு பிறகு அராஜக முறையில் முதலாளித்துவ மாற்றம், பொருளாதார மாற்றம் நடந்திருக்குது. நாம் வாழ்க்கை முறையே மாறிட்டோம். எல்லாமே முதலாளித்துவ வாழ்க்கை முறைக்கு வந்தாச்சு. கிராமங்களே முதலாளித்துவ வாழ்க்கை. ஆனால் சிந்தனை மாறல. அப்போ அந்த பண்பாட்டுக்கான செயல்பாட்டை இவங்க மேற்கொள்ளலை. இவனுக்கு 1000 வசதி இருக்குது. அன்றைக்கி அறிவொளி இயக்கம் வந்து வெறும் கை நாட்டு போகிறதுக்கு வச்சாங்கல்ல. இன்றைக்கி அதே வந்து சாதி எதிர்ப்பு, மூட நம்பிக்கைகள் எதிர்ப்பு, பெண்ணடிமைத்தன எதிர்ப்புன்னு பிரச்சாரங்கள் பண்ண வேண்டியது தானே. அதே போல் பெரியார் வந்து சேர்த்து வச்ச சொத்தாக சேர்த்து வச்சுக்கிறாங்களே, என்ன பண்ணுறாங்க? எடுத்து முழுக்க பிரச்சாரங்கள் பண்ண வேண்டியது தானே. அந்த சொத்தை காப்பாற்றிக்கிட்டு அது என்ன பயன்? முழுக்க ஒரு அடுத்த அரசியலை செஞ்சுக்கிட்டு இதனால் என்ன பயன்? சும்மா பேசிட்டு பெரியார் மண்ணு அப்படிலாம் கிடையாது. கருத்தியல் ரீதியாக 1000 வருஷமாக அவனுடைய கருத்தியலில் தான் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சனாதன கருத்தியல் தான். அவன் அரசியல் ரீதியாக பலம் பெறலைங்க, அவ்வளோதான். அந்த ஈக்குவேஷனுக்கு அமித்ஷா முயற்சி பண்ணுங்கிறான். எந்த ஈக்குவேஷன் போட்டால் இங்கே வந்து நாம் வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி பிடிக்க முடியும் பல முயற்சிகளை செஞ்சிட்ருக்கிறான். அவன் கரெக்டாக அதை வந்து நாடி பிடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் இங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன விஷயம்னா, பிஜேபி இல்லையே தவிர ஆனால் எல்லா சனாதனமும் இங்கே இருக்குது. சனாதனம் தான் இங்கே வந்து சனாதன சிந்தனைகள் தான் ஆதிக்கம் செய்து, சனாதனத்தை எதிர்ப்பாளர்களாக சொல்லக்கூடியவங்களும் கூட அதே சிந்தனைகளோடு தான் இருக்கிறாங்க. அவங்க செய்கிற மாற்றங்கள்லாம் கூட அந்த ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இருக்குது. இவர்கள்கிட்ட இருக்கிற அமைச்சர்கள், இவர்கள்கிட்ட இருக்கிற தலைவர்கள் முதல்ல சனாதன எதிர்ப்பாளர்களாவோ தங்களுடைய வாழ்க்கை முறையை அமைச்சிக்கலைங்க. அவங்களே இல்லையே. அவங்க கொள்கையை பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கொள்கைகளோடு இருக்கிறாங்க அவங்க? என்ன தைரியம்? என்ன உடைக்க முடியலல்ல? எதையும் உடைக்க முடியலல்ல? அதுக்கான முயற்சி என்ன நடந்திருக்குது? அவங்க கட்சிக்குள்ளே ஒவ்வொரு கட்சிக்குள்ளே என்ன நடந்தது? திமுகவில் என்ன நடந்திருக்கு? அப்போ அதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். இப்போ என்ன விஷயம்னா, இன்றைக்கு நாம் இவர்களை முன்வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர்கள் போலியானதை மட்டும் சொல்லாமல் ஒரு பொது உடைமையாளர்கள் மீது ஒரு தொடர்ந்து அவதூறாக தாக்குதலை தொடுக்கும்போது நாம் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. உண்மையிலே வந்து இது சுட்டி காட்ட வேண்டிய தேவை கூட இருக்குது. அரசியல் ரீதியாக ஒரு ஆரோக்கியமாக இந்த விவாதங்களை வந்து தொடர்ந்து நாம் நடத்தணும். நாம் தொடர்ந்து சுட்டி காட்டும் போது தான் அந்த திமுகவில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேள்வியை கேட்கணும். திராவிட மாடலாம் ஏன்டா சனாதனை ஒழிக்க மாட்டீங்கன்னு கேட்கணும். ஏன்டா வேங்க வயலில் வந்து சாதாரண பிரச்சனை ஏன்டா தீர்க்க முடியல அப்படின்னு கேட்கணும். ஏன் ராஜா பேசுகிறாரு 1000 கீழி நீ பேசுகிறாரா? அவர் முதல்ல பெரம்பலூர் தொகுதியில் நிற்க சொல்லுங்கள். பெரம்பலூர் தொகுதியில் நிற்கணும் அவர். அப்போ தான் அதான் சனாதன ஒழிப்பு, அதான் சனாதன எதிர்ப்பு. அது முதல்ல நிற்கட்டும். ஜெயலலிதாவுக்கு இருக்கிற துணிவு இல்லையே. சிபிஎம் வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் இல்லை? அப்போ அதை செய்யட்டும். முதல்ல அவங்களுக்குள்ள மாற்றங்களும் வரணும். கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு எது உண்மையான சனாதன மாற்றம், எது உண்மையான சனாதன எதிர்ப்புன்னு பார்க்கணும். மற்றபடி நம்ம மையத்தில் இருக்கிற அதிகாரத்தை முதன்மை எதிரியாக பார்த்து அவர்களை எதிர்ப்பது என்பது வேறு. அதே சமயத்தில் இவர்களோடு, இந்த திராவிடம் பேசுபவர்களோடு நாம் ஐக்கியம் போராட்டம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து போராட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டிருப்போம். பொது எதிரிக்கான மைய எதிரிக்கு எதிராக பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இணைந்தும் செயல்படுவோம். இதுதான் நாம் வந்து தெளிவாக முன்வைக்கிறது. ஏன்னா திரும்ப சிலர் பேசுகிறாங்க,
அவங்க விமர்சிக்கிறாங்க, நம்ம விமர்சிக்க வேணாம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அது சரி கிடையாது. அப்படி கிடையாது. அரசியல் ரீதியாக ஒரு கருத்தாக்கம் வரும்போது அது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அவதூறை நாம் அம்பலப்படுத்தணும். அதில் இருக்கிற அவதூறு பொய்யை வந்து அம்பலப்படுத்தணும். பொய்யா பேசுறது இருக்கு இல்லையா, இந்திய ஆதரவுட்டு அதை அம்பலப்படுத்தணும். அதே போல் இவர்கள் எப்படி வந்து சனாதன எதிர்ப்பு உண்மையிலே இவங்க வந்து பார்ப்பனர் எதிர்ப்பை தான் சுருக்கி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பார்ப்பனிய எதிர்ப்பு இவங்களிடக்கிட்ட கிடையாது அப்படின்றத நாம் வந்து கட்டாயம் வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு படம் வந்தது டியூடுன்னு ஒரு படம், அதை இவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதில் ஒரு பெரிய செக்ஷன், பல பேர் அதில் மௌனமாக இருக்கிறான், மற்றதெல்லாம் தூக்கி பிடிக்கிறவன். ஏன்னா அது ஆணவ கொலையும் இவங்களுடைய குடும்ப வடிவங்களையும் வந்து இவன் சொல்கிற தாலி சென்டிமெண்ட்டுகளும் பிடிச்சி நொறுக்குது. அப்போது அதை பற்றி கூட இவங்க பேச தயார் கிடையாது. யார், திருமாவளவனும் முத்தரசனும் கூப்பிட்டு தான் அந்த படத்து டைரக்டரு அவர் நடிகரை வந்து பாராட்டியிருக்காங்க. வேறு யாரும் அதை பற்றி ஒன்றும் பேச தயார் கிடையாது. அதுதான் இவங்களுடைய இது உண்மையான சொரூபம், உண்மையான இது வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் வந்து தெளிவாக சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி வந்து சனாதனம் என்பது இன்றைக்கி முழுக்க கிராமப்புறங்களில் இருக்கிற சனாதன கட்டமைப்பை நொறுக்குவது ரொம்ப முக்கியமானது. அதை நொறுக்குவதன் மூலம்தான் நகரங்களில் மிகப்பெரிய அரசியல் பரப்புரைகளை பிரச்சாரங்களை கொண்டு போகணும். அதுக்கு அப்போ கல்வியில் வந்து நிறைய சுதந்திரமான தேர்தல் நடத்துறது, கருத்தரங்கு நடத்துறது வேணும். அப்போ அதே போல் அரசே வந்து நிறையா பரப்புரை படங்களை வந்து நிறையா பண்பாட்டு படங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து பரப்பணும். அதுபோல் விஷயங்களெல்லாம் கொண்டு வரணும். ஆசிரியர்களுக்கு முதல்ல போதிக்கணும். ஆசிரியர்கள்கிட்ட வந்து ஒரு பண்பாட்டு மாற்றங்களை கொண்டு வராமல் மாணவர்கள்கிட்ட மாற்றங்கள் வராது. மாற்றம் வராது. ஆசிரியர்களுக்கு போதிக்கணும், அரசு ஊழியர்களுக்கு போதிக்கணும். அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட தான் பயங்கரமான சாதி இதுவும் சனாதன இதுவும் சுலபமாக ஆர்எஸ்எஸ்காரங்க பூரக்கூடிய அளவுலேயும் இருக்குது. அது அப்போ அங்கே கொண்டு போகணும். அவன் இன்னும் கூமுட்டத்தனமாக இவங்களுக்கெல்லாம் என்ன பயிற்சி நடக்குது, விலகார காலகட்டத்தில் கொடுத்த பயிற்சி இன்னும் பண்ணுகிறானுங்க எல்லாத்துக்கும். அப்போ இது ஒழிக்கப்படணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒழிக்கணும். ஒழித்து தமிழ்நாட்டுக்கான தேவையை கொண்டு வரணும். எதுக்கு வந்து இந்திய சேவை, தமிழ்நாட்டுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்றுவிப்பு கொண்ட அதிகாரிகளை கொண்டு வரணும். அதில் தேர்ச்சிப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வரணும். அறிவியல் பூர்வமான சிந்தனையும் ஜனநாயக பண்பு இருக்கணும் அவங்களுக்கு. அது போதிக்கப்படணும் அவங்களுக்கு, அதிகாரிகளுக்கு, காவல்துறைக்கெல்லாம் அது போதிக்கப்படணும். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. கல்வியில், இந்த அரசு துறைகளில் செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல அவன் கட்சியிலேயே செய்ய வேண்டியிருக்கு. அவன் கட்சியில் முதல்ல செய்யட்டும். அவன் கட்சியில் செய்வதன் மூலம் தான் கிராமப்புறங்களில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதுதான் வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது. அப்போது இவங்க வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மேலோட்டமாக ஒரு மிகையான ஒரு மாயை தோற்றம் தான் இவங்க வந்து நிறையா ஏதோ பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்றது அப்படிலாம் கிடையாது. முதலாளித்தத்தினுடைய தேவைகள் இருந்தும் புறநிலையில் இருந்த போராட்டங்கள் காரணமாகவும் இவர்கள் கொண்டு வந்த மாற்றங்களினால் ஒரு மலிவு விலை உழைப்புக்கான ஒரு சக்திகளை, உற்பத்தி சக்திகளை, அதாவது உழைப்பு சக்திகளை இவங்க உருவாக்குனாங்க. இப்போவும் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் சனாதன ஒழிப்பு மட்டும் இல்லை, அங்கே முதலாளித்த மேம்பாட்டை கொண்டு வந்தாலே சனாதனம் பாதி ஒழிஞ்சிடும். எப்படி நகரங்களில் வந்து அடிப்படையாக வாழ்க்கை முறை, சாதிய வாழ்க்கை முறை இல்லாமல் எப்படி இருக்குதோ அதுபோல் கிராமங்கள்லேயே ஒழியும். கிராமங்கள்லேயே வந்து முதலாளித்த விவசாய முறைகளை கொண்டு வந்தால் மாறும். ஆனால் அதை வந்து செய்யணும். இவங்க அதை கூட செய்ய தயாரில்லை அப்படின்றது கூட முக்கியமான விஷயம். அப்போ அதை நோக்கி கூட நம்மளுடைய கோரிக்கைகள், டிமாண்டு, அதை போராட்டங்கள்லாம் வந்து அதை நோக்கியதாக கூட இருக்கணும். இன்றைக்கு இந்த வேகமான பொருளாதார மாற்றங்களுடைய விளைவாக இன்றைக்கி பண்பாட்டு மாற்றம் முன்னணியில் கோருது. அப்போ இதை கூட எல்லாரும் வந்து முற்போக்கு சக்திகள் எல்லாரும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பண்பாட்டு விஷயங்கள்லாம் அதிக கவனம் செலுத்தணும். டியூடு மாதிரி இன்னும் ஒரு 100 படங்களை வரணும். வேறு விஷயங்களை முன் வச்சு, பல விஷயங்கள் இருக்குது, அதுபோல் வேறு விஷயங்களை வச்சு முன் வரணும், வந்து அடித்து நொறுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று லப்பர் பந்து மாதிரி ஒரு ஐக்கப்பட்ட ஒரு தீர்வு நோக்கி கூடிய படங்களும் வந்து தேவை. அப்போ அதுபோல் பரப்புரைகள் வந்து ஒரு பண்பாட்டு பரப்புரைகள் வந்து ரொம்ப
அவசியம் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து முன்னே நிற்கிது. இவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இவர்களும் இவங்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியது. திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள், அடிமட்ட அறிவுஜீவிகள், இவர்களும் இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த கோணத்திலிருந்து விஷயத்தை நேர்மையாக பரிசீலித்து பாருங்கள் அப்படின்னு தான் எங்களுடைய வேண்டுகோள்.